ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியா இந்த பனானா பேன்கேக் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1 கரண்டி நெய், பேக்கிங் சோடா, 2 வாழைப்பழம், 1 கப் பால் சேர்த்துக்கலாம். இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேன் கேக்குக்கு பேட்டர் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா ஊற்ற வரும். இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதும் கீ ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை எடுத்து ஊற்றிக்கலாம். டபுள் சைடு வெந்ததும் இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். டேஸ்ட்டுக்கு நம்ம சாக்லேட் சிரப் வந்துட்டு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததுல என்னவோ அந்தளவுக்கு பேன்கேக் டேஸ்ட் எதுவும் வரல. எங்கள் அப்பாட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொன்னதுக்கு அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இது என்ன கோதுமை தோசை மாதிரி இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யாராச்சும் இந்த பனானா பேன்கேக் ட்ரை பண்ணி நல்லா வந்துருந்துச்சுன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.